தேர்ஸ்டே மார்னிங் என்னோடய டேவே காலையில் ஒரு 8 மணிக்கு தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா குட்டி தம்பி பகலையெல்லாம் நல்லா தூங்கிட்டு நைட்லாம் முழிச்சிட்டே இருக்கிறாங்க. ஸோ அவனை பார்த்துக்க வேண்டியதாக இருக்கிறனால காலையில் தான் என்னால் தூங்க முடியும். ஒரு 5 o'clock தூங்கினான்னா 8 o'clock வரைக்கும் நல்லாவே தூங்குவாங்க. ஸோ அந்த டைமில் தான் நானும் தூங்கி எழுந்திருப்பேன். அதுக்கப்புறமா காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் வேலை இருக்கும். என்னால் முடிஞ்ச வேலையை மட்டும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பார்த்து கொடுத்துருவேன். ஸோ அம்மா சமைச்சு வச்சுட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ரூமை மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுருவேங்க. அதுக்கப்புறமா குட்டி தம்பி குளிக்கிறதுக்கு வந்துடுவாங்க. அவனை குளிக்க வச்சுட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு இந்த டைமில் ரொம்பவே பசிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. அதுவும் ஸ்நாக்ஸ் மேலையெல்லாம் ரொம்ப க்ரேவிங்ஸாக இருந்துச்சு. எந்த ஸ்நாக்ஸ் எடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே எனக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஃபெமிஈஸ்லேருந்து ஹெல்தியான ஸ்நாக்ஸை ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. பீனட் பால்ஸு, அதாவது மில்லட்லேயே செஞ்ச பீனட் பால்ஸுங்க, கோகோனட் பட்ஸு, கிறிஸ்பியாக சீஸ் மின்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்கட் கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அசார்டட் நூடுல்ஸு, அதுக்கப்புறமா பெரண்டை பொடி, முருங்கைக்கீரை பொடி நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பேஜ் டேக் பண்ணியிருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.